நாடாளுமன்றத்திற்குள் அத்துமீறி நுழைந்து புகை குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. டெல்லியில் பழைய நாடாளுமன்ற கட்டடத்தில் 2001ஆம் ஆண்டு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட அதே நாளில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் நடத்தப்பட்ட புகை குண்டுகள் வீச்சு சம்பவம் தீவிரவாத தாக்குதலோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியது. சரி, நாடாளுமன்றத்திற்குள் ஒருவர் அவ்வளவு எளிதாக உள்ளே நுழைந்துவிட முடியுமா? நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு வழிமுறைகள் என்ன? சாதாரண நபர்கள் உள்ளே நுழைவதற்கான நடைமுறைகள் என்ன? மக்களவை அரங்கத்தின் உள்ளே சென்று அதன் நடவடிக்கைகளை பார்வையாளராக பார்க்க அனுமதி உண்டு. ஆனால் அதற்கு சில நடைமுறைகள் உள்ளன. பார்வையாளராக நாடாளுமன்றத்திற்குள் நுழைய வேண்டுமானால் அதற்கான அனுமதி அட்டையை, அதாவது என்ட்ரி பாஸை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமே பெற முடியும். தங்கள் பகுதி நாடாளுமன்ற உறுப்பினரிடம் இருந்து பரிந்துரை கடிதத்தை பெற்று அதை வைத்துக்கொண்டு பார்வையாளர் மாடத்திற்குள் நுழைய அனுமதி சீட்டு பெறலாம். அதே நேரம் பார்வையாளர்கள் மற்றும் அவர்களது விருந்தினர்களுக்கு மாட அனுமதி பெற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அனுமதி வழங்கல் பிரிவில் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்பத்தை நேரிலோ ஆன்லைன் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். விதிகளின்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தனக்கு நன்கு தெரிந்த ஒருவருக்கு தான் பார்வையாளர் அனுமதி சீட்டை பெற்றுத்தர முடியும். பார்வையாளராக விண்ணப்பித்தவரின் பெயர், முகவரி, தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி மற்றும் தந்தை அல்லது கணவரின் மின்னஞ்சல் முகவரி உள்ளிட்ட அனைத்து விவரங்கள் மற்றும் ஆவணங்களையும் வழங்க வேண்டும். நுழைவுச் சீட்டு கிடைத்தவுடன் நாடாளுமன்றத்திற்குள் நுழைவதற்கு 4 கட்ட பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்படும். ஒவ்வொரு கட்டத்திலும் ஸ்கேனர் மற்றும் மெட்டல் டிடெக்டர் மூலம் பரிசோதனை செய்யப்படுவது வழக்கம். இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கையின் பேரில் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து 1 மணி நேரத்திற்கு நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளை பார்க்க முடியும். ஆனால் அனுமதிக்கப்பட்ட நபரால் ஏதேனும் அசம்பாவிதமோ அல்லது விரும்பத்தகாத செயலோ நிகழ்ந்தால் அதற்கு பரிந்துரை கடிதம் அளித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே பொறுப்பாவார்கள். இப்படிதான் கடந்த 13ஆம் தேதி நடந்த நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்திலும் பார்வையாளர் மாடத்தில் அனுமதி பெற்ற பார்வையாளர்கள் அமர்ந்திருந்தனர். நண்பகல் 12:58 மணியளவில் எம்பிக்கள் தொகுதி பிரச்சினை குறித்து பேசிக் கொண்டிருந்த போது பார்வையாளர் மாடத்தில் இருந்த ஒரு பார்வையாளர் தனது காலணிக்குள் மறைத்து வைத்திருந்த கண்ணீர் புகை குண்டை வீசினார். இதனால் மக்களவையின் ஒரு பகுதியில் புகை மூட்டம் நிலவியது. என்ன நடக்கிறது என்பதை கணிப்பதற்கு முன் அந்த நபர் அடக்குமுறை ஒழிக என்று கூறியபடி எம்பிக்கள் அமரும் பகுதியில் குதித்து மேசைகள் மீது தாவி குதித்து ஓடத் தொடங்கினார். எம்பிக்கள் மற்றும் பாதுகாவலர்கள் அவரை மடக்கி பிடித்தனர். அதே நேரம் பார்வையாளர் மாடத்தில் இருந்து குதித்த மற்றொரு நபரையும் பாதுகாவலர்கள் மடக்கி பிடித்தனர். அவை முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்தது. பிடிபட்ட இருவரையும் வெளியே கொண்டு வந்த நொடியில் நாடாளுமன்றத்தில் விஐபிக்கள் நுழைவாயில் பகுதியில் நின்று கொண்டு அடக்குமுறை ஒழிக என்று முழக்கமிட்ட பெண் ஒருவர் மஞ்சள் நிற புகை குண்டை வீசினார். இச்சம்பவத்தில் தொடர்புடைய 3 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டனர். நாடே பரபரப்பாகிய நிலையில் இந்த 4 குறித்த விசாரணையை தொடங்கியது டெல்லி சிறப்பு காவல்துறை மற்றும் உளவுத்துறை. விசாரணையில் புகைகுண்டு வீசிய இளைஞர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவைச் சேர்ந்த சாகர் சர்மா மற்றும் மைசூருவைச் சேர்ந்த மனோரஞ்சன் என்பதும், நீலம் என்ற பெண் ஹரியானாவைச் சேர்ந்தவர் என்பதும், மற்றொருவர் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அமோல் ஷிண்டே என்பதும் தெரிய வந்தது. இதில் சாகர் சர்மா மற்றும் மனோரஞ்சன் ஆகிய இருவருக்கும் மைசூரு தொகுதி பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹாவின் பரிந்துரை கடிதத்தின் மூலம் ஒப்புதல் பெற்று நாடாளுமன்றத்திற்குள் சென்றுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. 4 பேர் மீதும் பயங்கரவாத செயல்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் உள்ளனரா என்றும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட லலித் ஜா என்பவரும் போலீசில் சரணடைந்தார். இவர்களுக்கு உதவிய மேலும் 2 பேர் ராஜஸ்தானில் வைத்து கைது செய்யப்பட்டனர். உச்சபட்ச பாதுகாப்பு அம்சங்களுடன் 970 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக நடைபெற்றுள்ள தாக்குதல் சம்பவம்
நாட்டின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. மீண்டும் இப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழாத வகையில் பாதுகாப்பை பலப்படுத்தி நாட்டின் இதயமான நாடாளுமன்றத்தையும் மக்கள் பிரதிநிதிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.